வணக்கம். இந்த வீடியோல ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸ் டிசம்பர் 2024 எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது வரக்கூடிய சில மிஸ்டேக்ஸ், அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறத டீடைல்ஸ் இதில் பார்க்கலாம். அது போக ஆல்ரெடி சப்மிட் பண்ணவங்க சில சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், இல்லை அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்வயம் nda.ac.in அந்த வெப்சைட் போயிடுங்க. ஸோ போயிட்டு ஃபர்ஸ்ட் கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் லாகின் கிளிக் பண்ணோன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட் லாகின் பேஜ் வரும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஸ்வயம்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ரைட் சைடில் உள்ளக்கூடிய அந்த டீடைல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், இமெயில் ஐடி. ஸோ அப்ளிகேஷன் நம்பர், இமெயில் ஐடி ஏதாவது நீங்கள் உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்காட் அப்ளிகேஷன் நம்பர் அதை கிளிக் பண்ணலாம். அல்லது உங்களுடைய பாஸ்வேர்ட் மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட், நீங்கள் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஐடி அல்லது பாஸ்வேர்டை வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு ரெட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்டு நிறைய மறந்துறாங்க. பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் உங்களால் லாகின் பண்ண முடியாது. ஸோ பாஸ்வேர்டு ஜெனரேட் பண்ணுறதும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும், நியூமரிக் நம்பர் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் பாஸ்வேர்டு ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து அது மறந்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை நீங்கள் எப்பயுமே ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டு எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். செலக்ட் பாஸ்வேர்டு, ரீசெட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து ரிட்ரீவ் வயா செக்யூரிட்டி கொஸ்டின், ரிட்ரீவ் வயா லிங்க், சென்ட் டு இமெயில். செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் என்ன கொஸ்டின்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க, அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் கொடுத்தீங்க எல்லாமே அது வந்து உங்களோட மெமரியில் இருக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ரிட்ரீவ் வயா லிங்க், சென்ட் டு இமெயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் ஐடியில் வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுற லிங்க் அனுப்பிடுவாங்க. அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் இதில் டைப் பண்ணிவிட்டு மெயில் ஐடியை இதில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய கேப்ஷா கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே, இதுலேயே மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது. இதை கேப்ஷா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு இந்த பாஸ்வேர்டை செட் பண்ணக்கூடிய லிங்க் வந்துடும். ஸோ உங்கள் மெயில் ஐடிக்கு வரக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செட் பாஸ்வேர்டு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ உங்களுடைய நியூ பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்டு திருப்பி கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ பாஸ்வேர்டு சேஞ்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஹோம் பேஜ் வந்துட்டு அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, நீங்கள் நியூவாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு இதில் டைப் பண்ணிவிட்டு இந்த பின் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி. ஸோ இதுதான் வந்து பாஸ்வேர்டை வந்து ரெக்கவரி பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸு. ஓகே, ஸோ அதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்கட் அப்ளிகேஷன் நம்பர் வந்து மறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன் அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கு வந்துடும். அந்த இமெயில் ஐடியில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை எடுத்துடலாம். அப்படியே நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய டீடைல்ஸ் வந்து கேட்கும். கேண்டிடேட் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், செக்யூரிட்டி பின். ஸோ இது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய அந்த கரெக்டான டீடைல்ஸ் இதை கொடுத்துட்டு இந்த செக்யூரிட்டி பின்னை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகிடும். இன்கேஸ் உங்களுடைய ஜிமெயில் இமெயில் ஐடி நீங்கள் மறந்துட்டீங்க, அதில் வந்து வரல அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் போகலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு அண்ட் ஃபர்கட் அப்ளிகேஷன் நம்பரை ரெக்கவர் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க, ஆனால் அதில் வந்து சில மிஸ்டேக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸில் மிஸ்டேக், மற்ற டீட்டெயில்ஸில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து மாற்றுறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. 31 October 2024 வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன்ஸ் இன் தி பர்டிகுலர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன் ஒன்லி. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து 1 November 2024 to 3 November 2024 இந்த 3 days கொடுக்குறாங்க. இந்த 3 daysல போயிட்டு உங்களுடைய ஸ்மால் மிஸ்டேக்ஸ் எதுவும் நீங்கள் கமிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த 3 days கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்டிஏ வெப்சைட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறது, ஆன்லைன் எக்ஸாம் எந்த சென்டரில் வரும் அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் வந்து ஃபர்தராக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் எப்படி பண்ணணும், எக்ஸாம் சென்டர் எப்படி கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பாருங்க. நீங்கள் இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோ வந்து கண்டினியூட்டியாக கிடைக்கும். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.